நிறைந்த ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தில் இந்த கால வேளையில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வியாழக்கிழமை மாலை சபையிலே சகோதரர்களின் ஜெபம் நடைபெறுகிறது. சகோதரர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். மாத்திரமல்ல, இன்று ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி காலையிலே நீங்கள் ஓட்டு சாவடிக்கு சென்று நீங்கள் ஓட்டளித்து ஒரு நல்ல அரசாங்கத்தை கர்த்தர் தரும்படியாய் ஜெபித்து அந்த ஓட்டளித்து கடந்து வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய உரிமைகளை விட்டுவிடாதபடி நம்முடைய அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க தந்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எஸ்ஐயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னதாக 6ஆம் வசனத்தில் சொன்னார், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியை, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் மேல் அவர் மனது உருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார் என்று சொல்லிட்டு தான் சொன்னார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகள் உயர்ந்தவைகள். கொஞ்சம் பூமியை பார்த்துட்டு மேலே வானத்தை பாருங்க. நீங்கள் கீழே இந்த பூமியில் இருந்துட்டு இந்த வானத்தை தொட முடியுமா? முடியாது. எவ்வளோ உயர போயிட்டு இருந்தாலும் அதே அளவுக்கு உயர்ந்துட்டே போயிட்டு இருக்கும். இதே போல தான் கர்த்தர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள். நாம் நம்மை குறித்து குறைவாய் நினைக்கிறோம். நம்முடைய வழிகள் சாதாரணமானவைகள் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி உங்கள் வழிகளை பார்க்கிறோம். நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிற வழிகளை பார்க்கிறோம். அவர் தெரிந்து கொண்ட வழிகள், உங்களுக்காய் தெரிந்து கொண்ட வழிகள் உயர்ந்தவைகள். வேதத்தில் சொல்லியிருக்கு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவைகளின் முடிவோ மரணம். ஆனால் கர்த்தருடைய வழிகள், நம்மை குறித்து அவர் நினைத்திருக்கிற வழிகள் நாம் நினைத்திருக்கிறதை காட்டிலும் மிக உயர்ந்த வழிகள். மாத்திரமல்ல, உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. நாம் நினைத்திருக்கிறது நினைவுகள் நம்ம எப்போது சின்ன சின்னதாக நினைக்கிறோம். ஆனால் அவரோ நம்மை குறித்து மிக பெரிதாய் நினைக்கிறார். ஆகையினால தான் அக்கிரமத்திலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்து அவரோடு கூட சிங்காசனத்தில் உயரங்களில் உயரத்தில் வீற்றிருக்க செய்திருக்கிறார். நம்மை உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கிறவர். அவர் செய்கிற எல்லாமே உயர்ந்தவைகள் உயர்ந்தவைகள் உயர்ந்தவைகள். உங்கள் வழிகளை காட்டிலும், நீங்கள் நினைத்திருக்கிற நினைவுகளை காட்டிலும், உங்களை பற்றி அவர் நினைத்திருக்கிற நினைவுகள், அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியவைகள். உங்களுக்கும் எனக்கும் அவர் வைத்திருக்கிற நினைவுகளும் திட்டங்களும் நம்மை காட்டிலும் பெரியவைகளாக இருக்கிறபடினால தான் வசனம் சொல்லியிருக்கிறது, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லமை உள்ளது. அதனால் சின்ன சின்ன காரியங்களை பார்க்காதீங்க. அவர் பெரிய ஆண்டவர், வல்லமையுடையவர், மகிமையானவைகள் எனக்கு செய்தார்னு சொல்லியிருக்கிறார். அவர் பெரிய ஆண்டவர். பெரியவைகளை எதிர்பாருங்கள், பெரியவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்யுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை குறித்து நின்று நினைத்திருக்கிற நினைவுகளுக்காக நன்றி. அவைகள் பெரியவைகளாக இருக்கிறதுக்காக நன்றி. நீர் வைத்த வழியிலே, நீர் எங்களுக்கு காட்டுகிற பாதையில் நாங்கள் நடந்து அவைகளை சுதந்திரிக்க கிருபை தாரும். உங்கள் நாமத்தை மைப்படுத்தும். எங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்கத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். உங்கள் வழிகளை காட்டிலும் என் வழிகளை காட்டிலும் நம்முடைய நினைவுகளை காட்டிலும் நம்மை குறித்து நமது தேவனாய் கர்த்தர் நினைத்திருக்கிறவைகள் பெரியவைகள். சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.